உலகில் பல லட்சம் குழந்தைகளை காப்பாற்றிய போலியோ தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்ட தினம் இன்று. 1950க்கு முன்னாடி வரைக்கும் போலியோ நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய எண்ணிக்கைங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. போலியோ வைரஸால் பாதிக்கப்பட்டு கை கால்கள் செயலிழந்து பல குழந்தைகளுடைய எதிர்காலம்ங்கிறது கேள்விக்குறியாச்சு. அதை தடுப்பதற்காக உலகம் முழுக்க பல ஆராய்ச்சிகள் நடந்துச்சு. அப்படி ஒரு ஆராய்ச்சியில் இருந்தவர் தான் டாக்டர் ஜோனஸ் சால்க். தன்னுடைய குழுவோட போலியோ நோயை தடுப்பதற்கான தடுப்பூசியை அவர் உருவாக்கினார். அது சரியா வேலை செய்யுதாங்கிற சோதனைங்கிறது நடத்தப்பட்டுச்சு. அந்த சோதனை 1955 ஏப்ரல் மாதம் 12ஆம் நாள் வெற்றி பெற்றுச்சு. அந்த வெற்றிக்கு பிறகு அந்த தடுப்பூசிக்கு அமெரிக்க அரசு முழுமையான அங்கீகாரம்ங்கிறத வழங்குச்சு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய குழந்தைகள் போலியோ நோயிலிருந்து காப்பாற்றப்படணுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த தடுப்பூசிக்கு எந்த விதமான காப்புரிமையும் வாங்காம விட்டாரு சால்க். அதனால அந்த தடுப்பூசி உலகம் முழுக்க பயணிச்சுது. எல்லா நாடுகள்லையுமே அந்த தடுப்பூசியை போட ஆரம்பிச்சாங்க. சால்க் கண்டுபிடித்த அந்த தடுப்பூசியை 1960களில் ஆல்பர்ட் ப்ரூஸ் சாபின்கிற இன்னொரு மருத்துவ விஞ்ஞானி அதை சொட்டு மருந்தா மாத்தினார். அதனால போலியோ தடுப்பூசி போடுவதற்கான வேகம்ங்கிறது இன்னும் அதிகமாச்சு. இன்னைக்கு உலகம் முழுக்க பல நாடுகள்ல போலியோங்கிற நோயே முழுமையா கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. உலகம் முழுக்க குழந்தைகளை காப்பாற்றி அவர்களின் எதிர்காலத்தையும் பாதுகாத்த போலியோ சொட்டு மருந்தை சால்க்கும் அவருடைய குழுவும் உருவாக்கிய தினம் இன்று.